வணக்கம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு ஒரு சுற்றுப்பயணம் கோவையில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு. அதுல பல்வேறு சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பேசியிருக்காரு. கோயில் பணம் இருந்தது, அறநிலைத்துறையில பணம் இருந்தது, பொறுக்க முடியல, கண்ணு உறுத்துது, கோயில கண்டாவே கண்ணு உறுத்துது. அது இருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்து கல்லூரி கட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஏன் அரசாங்கத்திலிருந்து கல்லூரி கட்ட வேண்டாமா? அது பற்றி பேசுறதுக்கு இன்னைக்கு நம்ம கூட திரு கரிகாலன் அவர்கள் இருந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம் தன்னகன். எடப்பாடி பழனிசாமி அறநிலைத்துறையிலிருந்து நிதி எடுத்து கல்லூரி கட்டிட்டு இருக்காங்க டிஎம்கே அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டாவே வச்சிருக்காரு. ஏன் அதுக்கு கல்லூரி கட்டுறதுக்குன்னு தனியாக உங்களுக்கு அரசாங்கத்தில் நிதி இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த கருத்து ரொம்ப பெரிய சர்ச்சையாக இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன சொல்றீங்க? அதாவது இந்த கருத்தை பார்ப்பதற்கு முன்னாடி இந்த சுற்றுப்பயணம் இதனுடைய நோக்கம் அப்படின்றது என்ன அப்படின்றத இதன் துவக்கத்திலேயே எடப்பாடி வெளிப்படையாக தெளிவுபடுத்தி விட்டார். காவி கலவர அரசியலை, இந்த பார்ப்பன பாஜகவினுடைய பாசிச அரசியலை வெளிப்படையாக அதிமுக செய்ய போகிறது. இதுநாள் வரைக்கும் மறைமுகமாக எங்கேயாவது டேபிளுக்கு அடியில் கால் கிடைக்குமா அப்படின்னு காலையில் விழுந்தே பழக்கப்பட்ட, காலை வாரியே பழக்கப்பட்ட எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு அமித்ஷாவினுடைய காலில் விழுந்து அவர் காலை பிடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இப்ப அதிமுகவிற்குள்ள பிரச்சனை இருக்குது இல்ல, வேலுமணி இருக்கிறாரு, தங்கமணி இருக்கிறாரு, இப்படி பலரும் அப்புறம் பல அணிகளா, டிடிவி தினகரன், சசிகலா, ஓபிஎஸ், இப்படி பல அணிகளாக இது பிரிந்து கிடக்கும் பொழுது ஒவ்வொருத்தருமே தங்களினுடைய டெல்லி எஜமானனான மோடியிடமும் அமித்ஷாவிடமும் நல்ல பேர் வாங்கணும் அப்படின்றதுக்காக அதீதமான நடவடிக்கையில தொடர்ச்சியா அதனுடைய வெளிப்பாடுகளாக தான் இவங்க ஏற்கனவே போன ஆட்சியில ராஜேந்திர பாலாஜி வெளிப்படையா இந்துத்துவாவிற்கு ஆதரவான நடவடிக்கையில் ஈடுபட்டார். நாக்கை அறுப்போம், இந்து மதத்தை பற்றி பேசினால், இப்படியான வெறுப்பு பேச்சுகளை எல்லாம் கடந்த ஆட்சியில் எடப்பாடி ஆட்சியில் ராஜேந்திர பாலாஜி செஞ்சாரு. அதை போல இன்றைக்கு வெளிப்படையாக எடப்பாடியே அப்படி வெளிப்படையாக காவி சங்கியாக இன்று மாறி பேசி இருக்கிறார். அவங்களுக்கு மிக தெளிவாக தெரிஞ்சிருச்சு, எப்படியும் நம்ம பாஜகவோட கூட்டணியில் இருக்கிறதுனால நமக்கு சிறுபான்மையினர் வாக்கு, இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், இவர்களுடைய வாக்கு நமக்கு கிடைக்காது. அப்போ நம்ம அமித்ஷாவுக்கும் மிகவும் பிடித்தமான பிள்ளையா இருக்கணும், ஒரு வாக்கு வங்கியையும் இங்க திரட்டணும் அப்படின்னா முழுமையாக நேரடியாக ஒரு இந்து வாக்கு வங்கி அப்படின்ற அரசியலை, ஆர்எஸ்எஸ் பாஜகவினுடைய அரசியல் இது. இதை சமீபத்தில் நடந்து முடிந்த முருகன் மாநாடு, அந்த மாநாட்டில் தீர்மானமா போட்டாங்க, இந்துக்களுடைய ஒற்றுமை ஓங்க வேண்டும், இந்த தேர்தலில் இந்து வாக்கு வங்கி ஒன்று இருக்குது அப்படின்றத நாம் நிரூபித்து காட்ட வேண்டும் அப்படின்னு இந்து முன்னணி மதுரையில் நடத்திய கலவர மாநாட்டில் அவர்கள் போட்ட தீர்மானம் அது. அடுத்து அவங்க போட்ட தீர்மானம் என்ன அப்படின்னா, அறநிலையத்துறையை நீங்க இந்துக்களிடம் ஒப்படைத்து விடு, அரசு அறநிலையத்துறையை நடத்தக்கூடாது, கோயில்களை இந்துக்களிடம் ஒப்படைத்து விடு அப்படின்னு அடுத்த ஒரு தீர்மானத்தை போட்டார்கள். இப்ப எடப்பாடி பழனிசாமி இந்த 2026 தேர்தலுக்கான அஜெண்டா தான் இந்த முருகன் மாநாடு. முருகனை மையப்படுத்தி தான் திருப்பரங்குன்றம் பிரச்சனையை கையில் எடுத்து தான் ஒரு கலவரத்தை தொடங்கி இருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பலமுறை சொன்னோம். அதனுடைய நீட்சியாக முதல்ல இந்து முன்னணி மாநாடு நடத்தி அண்ணாமலை, பவன் கல்யாண், இந்து முன்னணி ஆர்எஸ்எஸ் காரர்கள் கலவரத்தை தூண்டும் விதமாக இஸ்லாமியர்கள் மீது வெறுப்பை கக்கி சூரசங்காரம் செய்து விடுவோம், அதாவது எல்லாரையும் கொலை பண்ணுவோம் அப்படின்னு வெளிப்படையாக அண்ணாமலை பேசி இருக்கிறார். வாஞ்சிநாதன் மதுரை காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து இவர்கள் மீதெல்லாம் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்குது. நயினார் நாகேந்திரன் இவங்க எல்லாரும் மேல, ஹெச் ராஜா மேல, இவங்க எல்லாருமே. ஹெச் ராஜா ஒருபடி மேல போய் திருப்பரங்குன்றத்து மலையை நாங்க அயோத்தியா மாத்துவோம், தர்காவை உடைப்போம் அப்படியெல்லாம் பேசினாங்க. அப்ப அந்த அஜெண்டாவினுடைய 2வது பகுதி தான் இன்றைக்கு எடப்பாடி பேசியது. இப்ப எடப்பாடி வெளிப்படையாகவே முழு சங்கியாக, அண்ணா திமுக அதுதான் அவங்க கட்சி பேரு, ஆனா அவங்க நாங்கள் இனி அமித்ஷா திமுக அப்படின்னு அவர்கள் மாறி ரொம்ப காலம் ஆயிருச்சு. அதை வெளிப்படையாக வெளியில் சொல்லுவதற்கு வெட்கப்பட்டுக்கிட்டு கூச்சப்பட்டுக்கிட்டு இந்த கொத்தடிமைகள் இருந்தார்கள். இன்றைக்கு இந்த கொத்தடிமைகள் துணிச்சலாக பாஜகவினுடைய அரசியலை புரபகண்டா பண்ண தொடங்கிட்டாங்க அப்படின்றதனுடைய வெளிப்பாடு தான் இது. அந்த மாநாட்டில் என்ன சொன்னாங்க? முருகன் மாநாட்டில் செல்லூர் ராஜு, கடம்பூர் ராஜு, உதயகுமார் இவங்க எல்லாரும் அந்த மாநாட்டில் போய் கலந்துக்கிட்டாங்க. ஆர்பி உதயகுமார் உள்ளிட்டு இவர்கள் எல்லோரும் போய், ராஜேந்திர பாலாஜி இவங்க எல்லாரும் மாநாட்டில் கலந்துக்கிட்டாங்க. அந்த மாநாட்டில் தந்தை பெரியாரையும் அறிஞர் அண்ணா
அவரையும் இழிவுபடுத்தி கலைஞரையும் இழிவுபடுத்துற மாதிரி அதர்மம் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் எல்லாம் அதர்மக்காரர்கள் அப்படின்னு குறிக்கிற விதமா போட்டிருந்தாங்க. சரி, கலைஞர் திமுக, உங்களால வந்து அவரை ஜீரணிச்சிக்க முடியாது. அண்ணாவும் திமுக தான், ஆனா இவங்க அண்ணா பேர்ல கட்சியை தொடங்கிட்டாங்க பின்னாடி திமுகவில் இருந்து பிரிந்து. அப்ப அண்ணாவையும் இவர்கள் கட்சியினுடைய பெயரில் எந்த தலைவரை தாங்கி இருக்கிறார்களோ அந்த தலைவரையும், அந்த தலைவரினுடைய தலைவர் தான் தந்தை பெரியார், அவரையும் வந்து அந்த மாநாட்டில் இழிவுபடுத்தும் பொழுது இந்த அடிமை கூட்டம் அதை ரசித்து வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. எந்த எதிர்ப்பையும் தெரிவிக்கல. அதுக்கு பிறகு வந்து மழுப்புனாங்க, எடப்பாடி இப்படி அப்படி கொள்கையை வந்து விட்டு தர மாட்டார் அப்படின்லாம் வந்து பேசினாங்க. எடப்பாடியினுடைய கொள்கை என்ன? நாங்கள் வந்து கொள்கையை விட்டு கொடுக்க மாட்டோம், அண்ணாவை விட்டு கொடுக்க மாட்டோம், பெரியாரை பாஜகவோட கூட்டணி வச்சுக்கிட்டு நாங்கள் கொள்கையை விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு இந்த அயோக்கியர்கள் பேசினாங்க. ஆனால் இந்த எடப்பாடி பழனிசாமியினுடைய கொள்கை என்ன அப்படின்றதை இன்றைக்கு நாட்டு மக்கள் கோயம்புத்தூரில் வந்து வெளிப்படையாக பார்த்து தெரிஞ்சிருக்கிறாங்க. அதாவது இந்த கட்சிக்கு பேர் அண்ணா திமுக. அந்த அண்ணா இருக்கிறாருல, பேரறிஞர் அண்ணா, 22/8/1937 துறையூரில் நடைபெற்ற சுயமரியாதை மாநாட்டில் தன்னுடைய 28வது வயதில் அந்த மாநாட்டிற்கு தலைமை ஏற்று அண்ணா வந்து பேசுறாரு. அந்த பேச்சு ரொம்ப நீண்ட பேச்சு. அந்த பேச்சில் ஒரு இடத்துல எந்த ஆட்சி வந்தாலும் சரி தமிழர் காப்பாற்றிக் கொள்ள வேண்டியவைகள் சில உள்ளன, அவர்களுக்கு எந்த கட்சி மீது அபிமானம் இருப்பினும், தமிழர்களுக்கு எந்த கட்சி மேல அபிமானம் இருப்பினும் தமிழரின் ஜீவநாடி தளர விடலாகுமா, அந்த ஜீவநாடிகளுக்கு ஆபத்து வரக்கூடுமா, அப்ப கீழ்கண்டவற்றை எப்பாடுபட்டாலும் வந்து காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் சொல்றாரு அண்ணா. இது வந்து தமிழ்நாட்டினுடைய ஜீவநாடி, இதை நம்ம என்னைக்குமே விட்டுறக்கூடாது. தமிழர்கள் எந்த கட்சியில் இருந்தாலும் இந்த கொள்கைகளை, இந்த சட்டங்களை ஒழிப்பதற்கு உடன்பாடா இருந்துடக்கூடாதுன்னு அறிஞர் அண்ணா சொல்றார். அது என்னென்ன அப்படின்னா, தமிழ் மொழியை காக்க வேண்டும், வகுப்புவாரி பிரதிநிதித்துவம், நீதி கட்சியால் கொண்டு வரப்பட்ட அந்த இடஒதுக்கீட்டு முறையை காப்பாற்ற வேண்டும். அதுல 3வதா அண்ணா சொல்லி இருக்கிறது இந்து மத தர்ம பரிபாலன சட்டம். அதுல அண்ணா வந்து சொல்றாரு, நமது தமிழ்நாட்டிலேயே கோடிக்கணக்கில் பணம் தர்மத்திற்காக கோயில்களிடம் ஒப்படைத்து வைக்கப்பட்டு இருக்கிறது. தர்மம் தலைக்க வேண்டும் என்று நமது பெரியவர்கள் அதை செய்தனர். அந்த தர்ம சொத்து நியாயமாக கொடுக்கப்பட வேண்டும் அல்லவா? வேறு யாரும் சொந்த உபயோகத்திற்கு எடுத்துக்கொள்ளாமல் நாம் பார்த்து கொள்ள மேற்படி சட்டம் ஏற்படுத்தி இருக்கிறது. இதற்கு ஆபத்து வந்தால் தர்ம சொத்தில் கண்டவர் கை வைத்து விடுவார்கள். ஆகவே அந்த சட்டத்தை காப்பாற்றுங்கள் அப்படின்னு அறிஞர் அண்ணா சொல்றாரு. தமிழா உஷாரா இரு அப்படின்னு அன்றைக்கு 1937 தன்னுடைய 28வது வயதில் அண்ணா வந்து தீர்க்கமாக சொல்லிருக்கிறாரு. ஆனால் அண்ணாவினுடைய பெயரை தாங்கி கொண்டு அவமானம், இந்த அடிமையில் உடம்பில் ரத்தம் எதற்கு, தினம் அச்சப்பட்ட கோழைக்கு இல்லம் எதற்கு அப்படின்னு இந்த எம்ஜிஆர் பாடல் இவர்கள் மேடையிலே திரும்ப திரும்ப போற அந்த பாடல் லைனை தான் நம்ம இவர்களுக்கு மேற்கோளா சொல்ல வேண்டியது இருக்கு. அதாவது கண்ணை உறுத்துதான், அறநிலைத்துறையில் இருக்கிற பணம் ஸ்டாலினுக்கு கண்ணை உறுத்திருச்சு. உடனே அதுல இருந்து எடுத்து காலேஜ் வந்து கட்டுறாரு. ஏன் அரசாங்கத்துக்கிட்ட வந்து பணம் இல்லையா அப்படின்னு எடப்பாடி கேட்கிறாரு. இது என்ன உங்க அப்பா வீட்டு காசா? இந்த அறநிலைத்துறை பணம் வந்து உங்க அப்பா வீட்டு காசா? பல பக்தர்கள் வந்து கோயிலுக்கு காணிக்கையாக, நன்கொடையாக இப்படி கொடுக்கின்ற பணம். இந்த இந்து அறநிலையத்துறை அப்படின்றது வந்து மிக முக்கியமா இன்னைக்கு பனகல் அரசர் அவருடைய பிறந்த நாள். அவர் இந்த சென்னை மாகாணமாக இருந்த பொழுது அதனுடைய பிரீமியராக, கிட்டத்தட்ட முதலமைச்சர் மாதிரின்னு வைங்களேன், பிரீமியராக இருந்தவர். அவர் தான் வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் அப்படின்ற இடஒதுக்கீடு கொண்டு வருவதற்கான அந்த கம்யூனல் ஜியோ உத்தரவை பிறப்பித்தவர். அதே போல இந்த இந்து தர்ம பரிபாலன சட்டம் அப்படின்னு இந்து அறநிலையத்துறைக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய இந்த சட்டத்தை உருவாக்கியவர் இந்த பனகல் அரசர். அவருடைய பிறந்தநாள் தான் இன்னைக்கு. அந்த சட்டமே எதற்காக உருவாக்கப்பட்டதுன்னா பக்தர்களுடைய கோரிக்கையால் தான் உருவாக்கப்பட்டது. இப்படி பல இடங்கள்ல இருக்கிற கோயில்களை பார்ப்பனர்களும் ஆதிக்க ஜாதிக்காரர்களும் அங்க தர்மகர்த்தாவாக இருப்பவர்களும் இப்படி எல்லாம் வந்து நிலங்களை அனுபவிக்கிறார்கள், சொத்துக்களை அனுபவிக்கிறார்கள், வர்ற பணத்தை காணிக்கையை ஆட்டைய போடுறாங்க அப்படின்ற துன்பத்தை ஏன் இங்க பிரமிழ் நடராஜன் நினைக்கிறேன் அந்த நடிகர், இந்த சொல்ல மறந்த கதை இந்த மாதிரி படங்கள்லாம் நடிச்சிருப்பாரு, குண்டா
இருப்பாரு, அந்த நடிகர் நெத்தியில வந்து விபூதி, வெள்ளை விபூதி வச்சிருக்கிற அந்த நடிகர் இங்க கோயில் நிலத்தை மயிலாப்பூர்ல ஆக்கிரமிச்சிருந்தாரு. இந்த அரசு வந்த பிறகுதான் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை வந்து மீட்டிருக்கிறாங்க, ஆக்கிரமிப்பு நிலங்களை. அதுல அவருடைய அந்த பார்ப்பனர் ஆக்கிரமித்த சொத்தையும் வந்து அறநிலைத்துறையினுடைய சொத்தை மீட்டு இருக்கிறார்கள். இதே போல பாஜகவினரும் பார்ப்பன கும்பலும் தமிழ்நாடு முழுக்க பல ஏரியாக்கள்ல ஆக்கிரமிப்பு செய்த அந்த நிலங்களை வந்து மீட்டு இருக்கிறார்கள். இப்ப இந்த மாதிரிலாம் பிரச்சனை வரக்கூடாது, இந்த சொத்துக்களை முறையாக நிர்வகிக்க வேண்டும் அப்படின்றதுக்காக தான் இந்து அறநிலை சட்டம் வந்து கொண்டு வரப்படுகிறது. அப்புறம் அதுல இன்னும் மிக முக்கியமாக இந்த சட்டம் கொண்டு வரும் பொழுது பல்வேறு விஷயங்கள் விவாதிக்கப்படுகிறது. அதுல என்ன செய்யறாங்கன்னா, இந்து அறநிலைத்துறையினுடைய சட்ட பிரிவு செக்ஷன் 66 அது என்ன சொல்லுது அப்படின்னா, மருத்துவமனைகள், கல்வி நிறுவனங்கள், அதாவது இந்த கோயிலுக்கு காணிக்கையாகவோ நன்கொடையாகவோ வருதில்ல, இந்த பணத்தை உண்டியல்ல வரப்போனா இப்போ இந்த சொத்துக்கள், அப்புறம் நிலம், அதுல இருந்து வர்ற வருமானம், இந்த சொத்துக்கள்ல இருந்து வர்ற வருமானத்தை வைத்து அற பணிகளை செய்ய வேண்டும். குறிப்பாக கல்வி நிலையங்கள், மருத்துவமனைகள், அப்புறம் வேத பாடசாலைகள், அர்ச்சகர் பயிற்சி பள்ளிகள், அப்புறம் திருவாசகம், திருவெம்பாவை, இந்த மாதிரி சமயம் சார்ந்த விஷயங்களுக்கும் பள்ளி, கல்லூரிகள், மருத்துவமனை தொடங்குவதற்கும் இதை வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு இதுல இந்து சமய அறநிலைத்துறை சட்டம் 1962 உருவாக்கப்பட்ட சட்டம் மிக தெளிவாக சொல்லுகிறது. இப்படி இருக்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி கூச்சமே இல்லாம ஒரு சங்கியை போல பேசுவதற்கான காரணம் என்ன? இதுல உச்சகட்டமா இன்னொன்னு வந்து சொல்லணும். எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்த ஒரு கட்டிடம் 8/3/2017 அன்னைக்கு ஒரு கட்டடத்தை திறந்து வச்சிருக்கிறார். அந்த கட்டடத்துல என்ன போட்டிருக்குதுன்னா, தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களின் நல்லாசியுடன் திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு பழனி ஆண்டவர் தொழில்நுட்ப கல்லூரி நிர்வாக கட்டிடம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. 2017 இந்த ஆளே வந்து திறந்து வச்சிருக்கிறாப்ல. எதுக்கு திறந்து வச்ச? நீங்க சொத்தை பயன்படுத்தக்கூடாது, கோயிலுக்கு வர்ற வருமானத்தை பயன்படுத்தக்கூடாது. அதுல படிக்கிறவங்களாம் யாருங்க? பெரும்பான்மையானவர்கள் அதுல படிக்கிறவங்க எல்லாருமே இதே இந்து சமூகத்தை சார்ந்த பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, ஏழை எளிய இந்த மாணவர்கள் தான் பெரும்பான்மையாக படிக்கிறவங்க. அப்ப அவர்களுக்கு எந்த இந்துக்கள் வந்து இந்த கோயிலுக்கு வந்து காணிக்கை போடுகிறார்களோ அந்த இந்து மக்களுக்கு எடுத்து அவர்களுடைய கல்வி தேவைக்காக பள்ளி கட்டுவது, கல்லூரி கட்டுவது, மேல்நிலை பள்ளி, உயர்நிலை பள்ளி, இப்படியான விஷயங்கள் வந்து செய்வது குற்றம் அப்படின்னு யார் சொல்றாங்கன்னா, RSS சொல்லிட்டு இருந்தா, பாஜக சொல்லிட்டு இருந்தா, ஈஷா, ஜக்கி வாசுதேவ் போன்ற கிரிமினல்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்றைக்கு அதை எடப்பாடி பழனிசாமி என்கின்ற கொத்தடிமை, டேபிளுக்கு அடியில கால்களை தேடுகின்ற அடிமை, இந்த அடிமை வந்து இன்றைக்கு அதை பேசி இருக்கிறார். இதுக்காக எடப்பாடி பழனிசாமி வந்து வெட்கப்படணும். இதுல இன்னொரு மிக முக்கியமா ஒரு பாயிண்ட், இதுல இந்த HRNC கீழே வந்து என்னென்ன நிறுவனங்கள் வந்து செயல்படுது, கல்வி மற்றும் தொண்டு நிறுவனங்கள் எத்தனை அப்படின்றத வந்து பார்க்கணும். கலை, பண்பாடு மற்றும் அறிவியல் கல்லூரி 5 கல்லூரி, தொழில்நுட்ப கல்லூரி 1 கல்லூரி, மேல்நிலை பள்ளிகள் 15, உயர்நிலை பள்ளிகள் 8, நடுநிலை பள்ளிகள் 2, தொடக்கப்பள்ளி 9, மெட்ரிகுலேஷன் பள்ளி 1, ஒன்றிய அரசு திட்ட மேல்நிலை பள்ளி 1, நாதஸ்வரம் மற்றும் தமிழ் இசை பயிற்சி பள்ளிகள் 5, வேத ஆகம பாடசாலை 2, ஓதுவார் பயிற்சி பள்ளி 2, தேவார பயிற்சி பள்ளி 2, காது கேளாதோர் பேச இயலாதோர் பள்ளி 1, மொத்தம் 54. கிட்டத்தட்ட ஒரு 35,000 பேர் வந்து இந்த ஒட்டுமொத்த நிறுவனங்கள் மூலமாக படித்து பயன்பெறுபவர்களாக வந்து இருக்கிறாங்க. இந்த அரசு வந்த பிறகும் கல்லூரிகளை தொடங்கி இருக்கிறாங்க, இந்த நிலங்களை எல்லாம் மீட்டு. இது பயன்படக்கூடாதா? இது யாருக்குங்க பயன்படுது? இது என்ன? இந்த இப்போ பழனி ஆண்டவர் பேர்ல ஒரு தொழில்நுட்ப கல்லூரி இருக்குது. இப்போ பழனி ஆண்டவனுக்கு வர்ற பணத்தை என்ன பழனி ஆண்டவனை சாப்பிட்றாரு? அது பழனி ஆண்டவனுக்கு காசை கொடுத்து நம்ம காப்பாற்றணுமா, இல்லை பழனி ஆண்டவன் நம்மளை காப்பாற்றணுமா? அப்ப பழனி ஆண்டவனுக்கு மக்கள் பொது காரியத்திற்கு பயன்படும் அப்படின்றதுக்காக தான் பணத்தை கொடுக்குறாங்க, நன்கொடை தர்றாங்க, உண்டியல்ல பணம் போடுறாங்க, எல்லாமே செய்யறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த பணத்தை எடுத்து மக்களுக்கு தொண்டு பணிகளை, அறப்பணிகளை, இந்த மாதிரி கல்வி பணிகளை செய்வதில் என்ன தவறு இருக்கிறது? இப்போ இதுல ஒரு தவறும் இல்லை. அரசு இன்னும் கூடுதலாக நிறைய மருத்துவமனைகள் இது எல்லாத்தையும் உருவாக்கணும். பாஜக காரன், RSS காரன் தான் கோர்ட்ல போய் கேஸ் போட்டுட்டு இருக்கான் இது பண்ணக்கூடாதுன்னு. இந்த சட்டத்தை உருவாக்கும் பொழுது 1962 ஆரம்ப காலத்தில் இந்த சட்டத்தை வந்து இவர் உருவாக்குறார், பனகல் அரசர். அதற்கு பிறகு இதை விரிவுபடுத்தி சட்டங்களை உருவாக்கியவர் வந்து காமராஜர் ஆட்சி காலத்துல வந்து நடக்குது. 62 வந்து வர்றாங்க.
இது காங்கிரஸ் ஆட்சி காலத்திலையும் அறநிலைத்துறை இருந்திருக்குது, திமுக ஆட்சி காலத்திலையும் இருந்திருக்குது, அதிமுக ஆட்சி காலத்திலும் இருந்திருக்கிறது. எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்றவர்களும் இது போன்ற கல்லூரிகளை திறந்து வைத்திருக்கிறார்கள். கலைஞர் இவங்களும் திறந்து வச்சிருக்கிறாங்க, இவங்களும் திறந்து வச்சிருக்கிறாங்க. அப்ப இப்படி இருக்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி வெளிப்படையாக RSS பாஜக கும்பலின் கலவர அரசியலை கையில் எடுத்துட்டாரு. தமிழ்நாடு அரசானது இந்து அறநிலையத்துறையினுடைய சட்டப்படி அதனுடைய பிரிவு 66 படி இந்து அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள கோயில்களில் வருகின்ற வருமானத்தை அறப்பணிகள், அதாவது மருத்துவமனைகள் கட்டலாம், பள்ளி கல்லூரிகள் கட்டலாம், இப்படி மக்களுக்கு தொண்டு பணிகளுக்காக அதை பயன்படுத்தலான் இருக்கிறத அதை இந்த அரசும் அமல்படுத்தி இருக்கிறது. எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலையும் செஞ்சிருக்கிறாங்க, ஜெயலலிதா ஆட்சி காலத்திலையும் செஞ்சிருக்கிறாங்க, கலைஞர் ஆட்சி காலத்திலையும் செஞ்சிருக்கிறாங்க, காமராஜர் ஆட்சி காலத்திலையும் செஞ்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இது ஒரு நூற்றாண்டாக இந்த விஷயம் நடந்துட்டு இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இதை சதி செயல் அப்படின்னு எடப்பாடி சொல்லுவார்னா, இவரே 2017 ஒரு கல்வெட்டை திறந்து அந்த ஒரு கட்டடத்தை திறந்து வச்சிருக்கிறாரு. அந்த கல்வெட்டுல இவருடைய பெயர் பொறிக்கப்பட்டிருக்கிறது. இவர் சதி செயலில் ஈடுபட்டாரா, ஜெயலலிதா சதி செயலில் ஈடுபட்டாரா, எம்ஜிஆர் சதி செயலில் ஈடுபட்டாரா அப்படின்ற ஒரு கேள்வி எழுகிறது. இப்ப மற்ற மதத்தினை சார்ந்தவர்கள், மிஷனரிகள், இவர்கள் எல்லாம் அவர்கள் மதத்தை சார்ந்தவர்கள். இப்ப இந்த அறநிலைத்துறை பள்ளி கல்லூரிகளில் படிக்கிற பெரும்பான்மையானவர்கள் இந்து மாணவர்கள். இதுல இந்த அறநிலைத்துறை சட்டப்படி இதுல வேலை செய்கின்ற அனைத்தும் அதிகாரிகள் உட்பட, பேராசிரியர்கள் உட்பட எல்லோருமே இந்து மதத்தை பின்பற்றுபவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது. இதுல சம்பளம் வாங்குறவங்களும் எல்லாருமே இந்துக்கள். அப்படி இருக்கும் பொழுது பார்ப்பனர்கள் இந்த சொத்தை கொள்ளையடித்து தின்பதற்கு, பாஜக கும்பல் இந்த கோயில் சொத்துக்களை கொள்ளையடித்து தின்பதற்கு அறநிலையத்துறையை குறிவைக்கிறார்கள். பெரும்பான்மையான பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட மக்கள் இந்த அறநிலையத்துறையினுடைய பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் படிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு சனாதன புத்தியினுடைய வெளிப்பாடாக தான் அவங்க இதை செய்கிறாங்க. எடப்பாடியும் அந்த அஜெண்டாவிற்கு ஒத்து ஊதி இருக்கிறார். அண்ணாமலை போனார்ல அந்த யாத்திரை, எண்மண் எண் மக்கள் யாத்திரை அப்படின்னு ஒரு யாத்திரை போயிருக்கிறாரு. அதே மாதிரி இன்னொரு யாத்திரை, அதனுடைய 2வது வெர்ஷன் தான் இந்த யாத்திரை. இந்த சுற்றுப்பயணத்துக்கு பேரை யாத்திரை அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. என்ன யாத்திரை? இந்த ரத யாத்திரை, இந்த வெங்காய யாத்திரை எல்லாம் வடநாட்டில் பாஜக கும்பல் செய்யறது. இங்க நடைபயணம், சுற்றுப்பயணம், சூறாவளி பிரச்சார பயணம் அப்படின்னு தான் இங்கெல்லாம் பயன்படுத்தப்படும் இந்த யாத்திரை அப்படின்னு. அது பாருங்களேன் தலைப்பு, மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு. ஏன் தமிழ்நாடுன்னு சொல்ல மாட்டாரா? தமிழ்நாடுன்னு சொன்னா பாஜகவிற்கு வலிக்கும், சங்கிகளுக்கு வலிக்கும் அப்படின்றதுனால தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு முழுக்க இது ஒரு சங்கி பிரச்சாரமாகத்தான் இது நடைபெற போகிறது. எடப்பாடி பழனிசாமி அத்தனை அயோக்கியத்தனங்களை இப்ப இதுல பாத்தீங்கன்னாங்க, மின்னம்பலம் இதை பத்தி செய்தி வெளியிட்டு இருக்கிறாங்க. வழக்கமா அதிமுகவில் இந்த மாதிரி தேர்தல் பிரச்சார பயணத்தை, சுற்றுப்பயணத்தை தொடங்கும் பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா, அண்ணா, எம்ஜிஆர் இவங்களுடைய நினைவிடத்துக்கு போயிட்டு அங்க மாலை வச்சுட்டு தான் பிரச்சாரத்தை தொடங்குவார்கள். ஆனா இவர் மேட்டுப்பாளையம் பத்திரகாளி அம்மனை போய் கும்பிட்டுட்டு அங்கிருந்தே பிரச்சார பயணம் முழுக்க இதுல ஆதாரத்தோட மின்னம்பலம் செய்தி வெளியிட்டு இருக்கிறாங்க. முழுக்க இந்துத்துவ பாஜக எப்படி பிரச்சாரம் பண்ணுவாங்களோ, ராமர் படம் இந்த மாதிரி விஷயங்கள், அனுமாரு இதெல்லாம் வச்சு பிரச்சாரம் பண்ணுவாங்களோ, அதுபோல பிரச்சாரம் முழுக்க, இந்த பயணம் முழுக்க சிவன் உருவ பொம்மை செஞ்சு அதை பிரச்சாரத்தில் கையில் பிடிச்சிருக்கிறாங்க. காளி உருவத்தை செய்து அந்த பொம்மையை பிடிச்சிருக்கிறாங்க. முருகன், அதே போல அனுமார், இப்படி முழுக்க இது ஒரு இந்துத்துவ பிரச்சாரமாக, அப்படி ஒரு பிரச்சாரமாக தான் இதை திட்டமிட்டு இருக்கிறாங்க. இது வழக்கமா அதிமுக ஒரு ஹிஸ்டரி இருக்குது. அதிமுகவுக்கு எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் RSS கும்பல் இங்க வளர்ந்தாங்க. அவரே நேரடியாக மூகாம்பிகை கோயிலுக்கு போய் என் தாய் வடிவத்தில் மூகாம்பியை பார்க்கிறேன் அப்படின்னு ஒரு நிலைப்பாடெல்லாம் எடுத்து RSS பிஜேபி சங் பரிவார் கும்பல் வளருவதற்கு உதவி செய்தார். அதற்கு பிறகு ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் ஜெயலலிதா கரசேவைக்கு பாபர் மசூதியை இடிப்பதற்கு ஆள் எழுப்பினார். எப்படி கரசேவர்கள்னு சங்கிகளை இந்தியா முழுக்க திரட்டி அந்த மசூதியை இடித்தார்களோ அந்த வேலைக்கு ஆள் அனுப்பினார் இந்த அம்மையார். அதற்கு பிறகு இந்த அம்மையார் என்ன பண்ணாங்கன்னா, மதமாற்ற தடை சட்டத்தை கொண்டு வந்தார். இதுவும் பாஜகவோட அஜெண்டா. அதற்கு பிறகு இந்த அம்மையார் ஆடு கோழி கிடா
வெட்டுவதற்கான கோயிலில் வெட்டி பலி கொடுக்க கூடாது. எல்லாரும் இந்து அப்படின்றாங்க, ஆனால் இந்துக்கள் தங்களுடைய இதான அவங்க வந்து வழிபாட்டு முறை பின்பற்றுறாங்க, அதை செய்யக்கூடாதுன்னு இதையெல்லாம் கடந்த காலத்தில் சட்டம் போட்டவர் ஜெயலலிதா. அதன் வெளியில் வந்த எடப்பாடி பழனிசாமி சங்கியா மாறிட்டாரே அப்படின்றதுல எந்த ஆச்சரியமும் கிடையாது. அதை வெளிப்படையாக அறிவித்து ஒரு முற்று முழுதாக அதாவது ஒரு நிர்வாணமா நிற்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. நான் வந்து எந்த அச்சமோ கவலையோ பயமோ இல்லை, நான் சங்கிதான், என் பிரச்சாரம் இதுதான், இந்து வாக்கு வங்கி அப்படின்றதான் என்னோட டார்கெட் அப்படின்றதான் இவங்க செய்யறது. இது மிக மிக ஆபத்தானது. இது இந்த தேர்தலில் அவங்களுக்கு கை கொடுக்கலனாலும் தொடர்ந்து பிரச்சனைகள் கலவரத்தை தூண்டி ஒரு இந்து வாக்கு வங்கியை உருவாக்குவார்கள். இதுதான் வந்து மற்ற இடங்கள்ல செஞ்சாங்க. ராம சீனிவாசன் அப்படின்னு ஒரு டுபாக்கூர் பேராசிரியர் பாஜக இருக்காரு. அவரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்னாரு, நாங்கள் ஒரு பெரிய கட்சியோட கூட்டணி வைப்போம், அந்த கட்சியில் இருக்கிறவங்க எங்க கட்சிக்கு வருவாங்க, கொஞ்சம் கொஞ்சமா எங்க கட்சி பெரிய கட்சி ஆயிரும், அந்த கட்சி சின்ன கட்சி ஆயிரும், நாங்க ஆட்சிக்கு வந்துருவோம் அப்படின்னு ஒரு ஃபார்முலாவை சொன்னார். அது வந்து இன்றைக்கு நடந்து அடுத்த கட்டத்தை நோக்கி அது போயிட்டு இருக்குது. இது தமிழ்நாட்டிற்கு மிக மிக ஆபத்தான ஒரு விஷயம். நிறைய குற்றச்சாட்டுகள் வந்து வச்சிருக்காரு. அதுல என்ன சொல்றாருன்னா, முக்கியமா போலீஸ்காரங்களே அடிக்கிறாங்க, சப் இன்ஸ்பெக்டரே அடிக்கிறாங்க, அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, தமிழ்நாடு ஃபுல்லாக கஞ்சா ஆறா ஓடுது அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்லியிருக்காரு. இதை பற்றி என்ன சொல்கிறீங்க? இல்லை, இந்த பிரச்சார பயணத்தினுடைய இன்னொரு அங்கமாக இது வெறும் எடப்பாடி மட்டும் செய்யல. அந்த நீங்கள் சொன்ன அந்த குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்கிறேன். வெறும் எடப்பாடி மட்டும் இந்த பிரச்சாரத்தை மேற்கொள்ளவில்லை, பாஜகவினரும் அவரோட வந்து சேர்ந்து அந்தந்த பகுதிகளில், இப்போ கோயம்புத்தூரில் நடந்திருக்குது, இந்த கொங்கு பகுதிகளில் எல்லாத்துலேயும் வானதி சீனிவாசன் கோயம்புத்தூரில் கலந்துருக்கிறாங்க, எல்முருகன் வந்து கலந்துகிட்டு இருக்காரு. இப்படி முழுக்க சங்கிகள் இந்த பிரச்சாரத்தில் வந்து கலந்துக்கிட்டு தான் இந்த பிரச்சாரம் நடக்குது. இதில் எடப்பாடி பழனிசாமி மோடி அமித்ஷாவுக்கு மட்டும் அடிமை இல்லை, நான் வானதி சீனிவாசனுக்கும் அடிமை தாங்க அப்படின்னு வானதி சீனிவாசனுக்கு அப்படி ஐஸ் வைக்கிறாப்புல. ஒரே மேடையில் ஏற்றிக்கிட்டு வானதி சீனிவாசனை பார்த்து, வானதி சீனிவாசன் வந்து இப்படி அப்படி சட்டமன்றத்தில் அவங்க வந்து திமுகவையே பஞ்சராக்கியவர் அப்படின்னு இவர் பாட, உடனே அதுக்கு பிறகு அந்த அம்மா வானதி சீனிவாசன் அவங்க டேர்ன் வர்றப்ப அவங்க மைக்கை எடுத்து, தமிழகத்தில நேற்றுதான் புயல் மையம் கொண்டது போல இருந்தது, ஆனால் இன்று மணிக்கு 300 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த சூறாவளி யாத்திரை கிளம்பி விட்டது. 300 கிலோமீட்டர் வேகத்துல ஒரு புயல் மையம் கொண்டுருச்சு, அந்த புயல் வந்து தமிழ்நாட்டையே சுற்றி சூறாவளியா போக போகுது அப்படின்னு எடப்பாடியை வந்து அவங்க புகழ, எடப்பாடி உடனே பெருமிதத்தோடு பல்லை காட்டி சிரிக்க அப்படின்னு மிக கேவலமாக, நான் மோடி அமித்ஷாவுக்கு மட்டுமல்ல பாஜகவில் உள்ள ஒரு கடைசி தொண்டனுக்கும் நான் அடிமைதான் அப்படின்றத எடப்பாடி பழனிசாமி தெளிவாக காட்டியிருக்கிறாரு. இப்படி வானதி தன்னுடைய அடிமையான எடப்பாடி பழனிசாமியை மேடையில் வந்து உசுப்பேத்திட்டு இருக்கும் பொழுது அதிமுக தொண்டர்கள் கலைய ஆரம்பித்து விட்டார்கள். அதிமுக தொண்டர்களுக்கு எடப்பாடியினுடைய இந்த முழு சங்கியான இந்த வடிவத்தை அவர்கள் விரும்பவில்லை. கோயம்புத்தூர்ல அந்த அவருடைய அந்த சுற்றுப்பயணம், அவர் பேசுற இடத்திலேயே இவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து கலைந்து போகிறது ஊடகங்கள்ல வெளியானுச்சு. குறிப்பாக புதிய தலைமுறையில் வெளியானது. அண்மையில் புதிய தலைமுறையினுடைய ஆசிரியர் சமஸ் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து புத்தகம்லாம் வந்து கொடுத்தாரு. அந்த பின்னணியா என்னன்னு தெரியல. இந்த எடப்பாடியினுடைய கூட்டத்தில் எடப்பாடி பேசி கொண்டு இருக்கும் போதே கூட்டம் கலைகிறது அப்படின்ற செய்தியை வெளியிட்டு விட்டு பிறகு அதை தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் இருந்து அந்த செய்தியை நீக்கி இருக்கிறார்கள். இப்ப இவர்களுடைய யோகிதை, ஊடகங்களுடைய யோகிதை என்ன அப்படின்றத மக்கள் புரிஞ்சுக்கணும். இந்த எடப்பாடி இந்து சமய அறநிலைத்துறை குறித்து இப்படி இழிவா சங்கிகள் பண்ற பிரச்சாரத்தை வந்து பண்ணார் இல்லையா, அந்த எடப்பாடி பழனிசாமியை கண்டித்து இன்றைக்கு கொளத்தூர்ல கபாலீஸ்வரர் பெயரால் ஒரு கலை அறிவியல் கல்லூரி வந்து இருக்குது. அந்த கல்லூரியில் பெற்றோர்களும் மாணவர்களும் ஒன்றாக சேர்ந்து இந்த எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தியிருக்கிறாங்க. குற்றமில்லை குற்றமில்லை, காணிக்கையாக வருகின்ற பணத்தை பள்ளி கல்லூரிகள் கட்டுவது குற்றமில்லை, கல்வி கொடுப்பது குற்றமில்லை அப்படின்னு கோஷங்களை முழக்கங்களை எழுப்பி அந்த போராட்டத்தை வந்து நடத்தி இருக்கிறாங்க. ஒருபுறம் நம் தமிழ்நாட்டு முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மேடை தோறும் என்ன சொல்றாரு, தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் பாதுகாக்கப்படணும், இப்படி எல்லா விஷயங்கள் பேசினாலும் கல்வி முக்கியம், கல்விதான் நம்மிடமிருந்து அழிக்க முடியாத ஒரு செல்வம், அதை எல்லாரும் படிக்கணும் அப்படின்றாரு. பல்வேறு திட்டங்கள், நான் முதல்வன் திட்டத்தில் இருந்து தமிழ் புதல்வன், மாதம் 1000, மாணவிகளுக்கு 1000, இப்படி பல்வேறு திட்டங்களை அதை செய்கிறாரு. ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு எது வந்து பிரச்சனையாக இருக்குது, இந்த பணத்தில் நீங்கள் எப்படி பள்ளி கல்லூரிகளை திறக்கலாம் அப்படின்றது
எடப்பாடி பழனிசாமியினுடைய ஒரு பிரச்சனையா இருக்குது. இது மட்டும் இல்லைங்க, ஒட்டுமொத்தமாக இப்போ எடப்பாடி வந்து சொல்றாருன்றீங்க போலீஸுக்கு பாதுகாப்பு இல்லை. இப்போ நம்ம எல்லாரும் என்ன சொல்றோம்னா அஜித்குமாரை போன்ற அப்பாவிகளுக்கு பாதுகாப்பு இல்லை, காவல்துறை கொடூரமாக நடந்துக்குது அப்படின்னு சொன்னா எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா காவலர்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்றாரு, போலீஸுக்கு பாதுகாப்பு இல்லை. நம்ம ஏற்கனவே பல பெட்டியில் சொல்லிருக்கிறோம், அதிமுக ஆட்சி அப்படின்றது முழுக்க முழுக்க அதிகார வர்க்கம் போலீஸினுடைய ரண கொடூரமான பொற்கால ஆட்சியாக இருக்கும். அதில் மக்கள் வந்து மிக கொடூரமாக பாதிக்கப்பட்டுருவாங்க. கடந்த காலத்தில் ஒரு நோட்டீஸ் கொடுத்ததுக்காகலாம் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க அடிமை ஆட்சியில். அடிமை ஆட்சி என்ன ஆச்சு? அது பாஜக ஆட்சி. இப்போ வெளிப்படையா எடப்பாடி தான் முதல்வர், நாங்கள் கூட்டணியில தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிய காலத்திலேயே வெளிப்படையாக பாஜக தான் தமிழ்நாட்டை ஆட்சி செய்தது 4 ஆண்டு காலம். இப்போ வெளிப்படையா கூட்டணி ஆட்சி தான் அமைக்க போறோம்னு அமித்ஷா சொல்றாரு, எடப்பாடியே சொல்றாரு முதல் வேட்பாளர் யாருன்னு டெல்லி தான் முடிவு செய்யும் அப்படின்னு வெட்கமே இல்லாமல் பல்லை காட்டுகிறார் எடப்பாடி பழனிசாமி. இந்த எடப்பாடி பழனிசாமி சட்டம் ஒழுங்கை பற்றி பேசுவதற்கு என்ன யோகிதை இருக்குது? எந்த கோயம்புத்தூரில் இருந்து பேசுகிறாரோ அந்த கொங்கு பகுதிகளில் தானே பொள்ளாச்சி பாலியல் பயங்கரம் வந்து நடந்தது. நூற்றுக்கணக்கான வந்து பெண்கள் வந்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு அந்த குற்றத்திலும் அதிமுகவினருக்கு தொடர்பு இருக்குது. சரி, குற்றம் நடந்து விட்டுறது, வெளியே வந்துருச்சு, வெளில வந்த வேட்டியாவது நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா? வெளியே வந்த பிறகு இந்த புகார் கொடுத்துருப்பாங்கல்ல அந்த பெண், அவருடைய அண்ணன், இவங்க 2 பேர் இவர்களுடைய முகவரி ஃபோன் நம்பரோட வெளிப்படையா அரசாணையில் போட்டு வெளியிடுறாரு. இந்த முகவரியில் வசித்து வரும் இவர், இந்த முகவரியில் வசித்து வரும் இவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அவங்க மேலே நாங்கள் நடவடிக்கை எடுப்பதற்கான வேலைகளில் ஈடுபட்டிருக்கிறோம், இதை வந்து இந்த வழக்க அப்படின்னு ஒரு அரசாணை வரும்ல, என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு. அந்த அரசாணையில் வெளிப்படையாக பாலியல் குற்றத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய பெயரோ அடையாளங்களோ தெரியக்கூடாதுன்றப்ப அதை வெளிப்படையாக போட்டு அந்த கொலைகாரர்கள் மறுநாள் இந்த அட்ரஸை தேடி போய் அடிக்கிறானுங்க. இப்படி வெளிப்படையாக குற்றவாளிகளுக்கு ஆதரவாக அதிமுக ஆட்சி வந்து நடந்துக்கிடுச்சு. அதற்கு பிறகு ஸ்டெர்லைட்ல என்ன நடந்துச்சு டிவியை பார்த்து வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு எடப்பாடி பேசினார். ஆனால் அந்த ஆணையம் மிக தெளிவாக சொன்னது, இவருக்கு ஒவ்வொரு செகண்டும் வந்து தகவல் சொல்லிட்டு தான் இருந்தோம் அப்படின்றத மிக தெளிவாக அம்பலப்படுத்தினார்கள். இப்படி கொடூரமாக நோட்டீஸ் கொடுக்கறதுல இருந்து ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக அமைதியாக போராடியவர்கள் வரை துப்பாக்கி சூடு, கைது, இப்படி அனைத்து அவலத்தையும் காவல்துறை ஒரு பொற்காலமாக அந்த ஆட்சியில் வந்து செஞ்சுருக்கிறாங்க. அதுக்காக இந்த ஆட்சியில் காவல்துறை வந்து புனிதர்களாக மாறிவிட்டார்கள்னு சொல்ல, இந்த ஆட்சியிலையும் அந்த பிரச்சனை வந்து இருக்குது. ஆனால் அன்றைக்கு காவல்துறையை பாதுகாப்பதற்காக வெளிப்படையாக சாத்தான்குளம் சம்பவத்தில் ஜெயராஜ் அவர் வந்து உடல்நல குறைவாக இருக்குன்னாரு, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணோம், இறந்துட்டாரு. ஃபெனிக்ஸ் அவர் வந்து மூச்சு திணறல் ஏற்பட்டு இறந்து விட்டார் விசாரணை. இப்படியான விஷயங்களை சொல்லி அவர்களுடைய மரணத்தையே கொச்சப்படுத்தினாங்க. இதுல முதல்வர் வந்து ஒத்துக்கிறாரு, தவறு நடந்து விட்டது, இது நடக்கக்கூடாத ஒன்று நடந்துருச்சு, தப்பு தான் அப்படின்னு அவங்கள்ட்டையும் சாரி கேட்டிருக்காரு. நீதிமன்றத்திலும் தன்னுடைய தவறை அரசு வந்து ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆட்சி காலத்தில் முழுக்க முழுக்க யார் காவல்துறையினரா யார் குற்றவாளிகளோ அவர்களை காப்பாற்றுகின்ற வேலையை தான் எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருந்தார். போதைப் பொருளை பற்றி எடப்பாடி பழனிசாமி பேசலாமா? அதிமுகவினுடைய ஐடி விங்கின் மாநில துணை செயலாளர் பிரசாத் அவர் கொக்கைன் சப்ளை பண்ணி அப்புறம் கவர்மெண்ட் வேலை வாங்கி தர்றதா சொல்லி இந்த நிகிதா மாதிரியே பல வேலைகளை செய்து மிகப்பெரிய மோசடி மன்னன் ஒரு குரூப்போட அந்த பிரசாத் சிக்கியிருக்கிறான். உன் கட்சி நிர்வாகி கொக்கைன் சப்ளை பண்ணிருக்கான். ஸ்ரீகாந்த்னு ஒரு நடிகர், கிருஷ்ணான்னு இன்னொரு நடிகர் வந்து இன்னைக்கு ஜெயிலில் இருக்கிறாங்க. நீ எப்படி வெக்கமே இல்லாமல் விற்கிறதே உன் ஆளு தான், வாளே விற்கிறான், நீ வெளில வந்து போதைப் பொருள் ஆறாக ஓடுதுன்னா ஓட்டுறதே நீங்கள் தான்டா, உங்களை தான்டா எல்லாரும் பிடிச்சி உள்ளே வைக்கணும் அப்படின்றதான் இதற்கான பதில். இந்த நகைச்சுவைகளுக்கு அப்பாற்பட்டு நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, தமிழ்நாட்டை எப்படியெல்லாம் வஞ்சிக்கிறாங்க. சென்னை மிதந்துச்சு, அப்போ ஏதாவது வந்து நிதி கொடுத்தாங்களா? ஒன்றும் தரல. தூத்துக்குடி, நெல்லை அந்த மாவட்டங்கள், ஆலை, இந்த தென்காசி இந்த மாவட்டங்கள் எல்லாம் வெள்ளத்தில் மிதந்தது. அன்று ஏதாவது உதவி பண்ணாங்களா நிர்மலா சீதாராமன்? ஒன்றும் உதவி பண்ணலை. ஆனால் தமிழ்நாடு அரசு 6000 ரூபா அவங்களுக்கு வந்து நிவாரண உதவி செஞ்சா 500 ரூபா 1000 ரூபான்னு பிச்சை காசு போடுவாங்க. அந்த பிச்சை காசுக்கு நீங்கள் வந்து நம்பிட்டு இருக்க போறீங்க அப்படின்னு சொல்லி மக்களை பார்த்து கேவலமாக பேசுவது, இதை தான் வந்து ஒன்றிய அரசு செய்கிறாங்க. அவ்வளவு விடுங்க. இப்போ
குஜராத்தில் வந்து வெள்ளமோ புயலோ வந்தால் உடனே நிதி ஒதுக்குவாங்க, தமிழ்நாடுன்னா வஞ்சிப்பார்கள். அதான் ஒன்றிய அரசு. அதற்கு பிறகு இப்போ சமர சிக்ஷா அபியான், நீங்கள் 3வது மொழியாக இந்தியை ஏற்றுக்கொண்டால்தான் 2152 கோடியை ஒதுக்கீடு செய்வோம் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக வந்து சொல்லிட்டாங்க. இதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வட்டியோட இந்த பணத்தை எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வழக்கு போட்டிருக்கிறாங்க. இப்படி எத்தனை பிரச்சனைகள், 1000 பிரச்சனைகளை வந்து சொல்ல முடியும். வேளாண் சட்ட திருத்தம், அதுல பாஜக அதிமுக அதுக்கு ஆதரவாக வாக்களித்தார்கள். அதற்கு பிறகு வந்து குடியுரிமை திருத்த சட்டம், அதற்கு ஆதரவாக வாக்களித்தார்கள். இப்படி அனைத்து விவகாரங்களிலும் வந்து தமிழ்நாட்டின் உரிமைகளை பறிகொடுத்து தமிழ்நாட்டு மக்களை காவு கொடுக்கின்ற ஒரு பச்சை துரோகியாகத்தான் வந்து எடப்பாடி இருந்திருக்கிறாரு. இப்போ இதை எல்லாத்தையும் வந்து தமிழ்நாட்டு மக்கள் சீர்தூக்கி வந்து பார்க்கணும். பாஜகவினர் போலவே கண்ணை மூடிக்கிட்டு மானாவரியா பொய்ய வந்து கூச்சமே இல்லாமல் சொல்றாரு. இந்த ஸ்கிரிப்டே முழுக்க பாஜகவினரால் எழுதி கொடுக்கப்பட்ட ஸ்கிரிப்ட் அப்படின்னு தெளிவா தெரியுது. அதுல வந்து சொல்றாரு, மெட்ரோ ரயில் திட்டத்திற்காக மோடி 63,000 கோடி ஒதுக்கி இருக்கிறாரு தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு சொல்றாரு. இது மிகப்பெரிய பொய். அந்த அன்றைக்கே வந்து இதை தமிழ்நாடு அரசினுடைய ஃபேக்ட் செக் டீம் வந்து ஃபேக்ட் செக் பண்ணி என்ன உண்மை அப்படின்றத சொன்னாங்க. நம்ம நேயர்களுக்காக வேணா அதை தெளிவுபடுத்துவோம். இது வந்து தமிழ்நாடு உண்மை சரிபார்ப்பு குழு அவங்களால வந்து வெளியிடப்பட்ட தகவல். இது மாலை மலர்ல இந்த செய்தி வந்து வந்திருக்குது. மத்திய அமைச்சரவை கூட்டம் நேற்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பேட்டி அளித்தார். அப்போது பேசிய அவர், சென்னை மெட்ரோ 2ஆம் கட்ட திட்டத்திற்கு நிதி ஒதுக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது என்று தெரிவித்தார். தொடர்ந்து மெட்ரோ ரயில் திட்டம் 2ஆம் கட்டத்திற்கு மத்திய அரசு 63,000 கோடி நிதி வழங்குவதாக தகவல் வெளியானது. இந்நிலையில் சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் 2ஆம் கட்டத்திற்காக மத்திய அரசு 63,246 கோடி நிதி வழங்கியுள்ளதாக பரவும் செய்தி தவறானது என தமிழ்நாடு அரசின் உண்மை சரிபார்ப்பு குழு அறிக்கை வெளியிட்டுள்ளது. சென்னை மெட்ரோ திட்டத்திற்கு மத்திய அரசின் பங்கு 7,425 கோடி மட்டும், தமிழக அரசின் பங்கு 22,228 கோடி. ஒன்றிய அரசு நாம் வரியாக ₹1 கொடுத்தா 26 பைசாவை தான் நமக்கு திருப்பி கொடுக்குறாங்க. திட்டம் வந்து ஒன்றிய அரசு நிதி கொடுக்குற மாதிரி வெளியே பாஜக சங்கிகள் வந்து பிரச்சாரம் பண்றாங்க. ஆனா இந்த திட்டத்திற்கு பாருங்களேன், வெறும் 7,425 கோடி தான் ஒன்றிய அரசு வந்து கொடுக்குறாங்க. தமிழ்நாடு அரசு 22,000 கோடிக்கு நிதியை தமிழ்நாடு அரசு கொடுத்துருக்குறாங்க. கடனாக தமிழ்நாடு அரசு வந்து 33,593 கோடி வந்து கடனா இந்த திட்டத்துக்கு வந்து வாங்கியிருக்கிறாங்க. அப்ப இந்த பொய் தகவலை பரப்பாதீர்கள் அப்படின்னு ஏற்கனவே தமிழ்நாடு அரசால் ஃபேக்ட் செக் பண்ணி இந்த விஷயத்தை சொல்லிருக்கிறாங்க. அப்படி இழுக்கும் பொழுது கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் மோடி 63,000 கோடி வந்து சொல்றாங்கன்னா இவர்கள் எல்லாம் எவ்வளவு பெரிய கேடி கும்பல் அப்படின்றத தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அடிமை கூட்டத்தையும் அவர்களோடு இருக்கின்ற இந்த பாஜக சங் பரிவார் கூட்டத்தையும் மக்கள் முற்றாக அடித்து விரட்டணும். அந்த கும்பலை துரத்தி அடிக்கணும். ஏன்னா இந்த பிரச்சார பயணம் இருக்குது இல்ல, இதுல இவர் பேசுறத பார்த்தா இவர் வெளிப்படையாக கலவரத்தை தூண்டி அந்த இந்து வாக்கு வங்கியை உருவாக்குவதற்கான வேலையை வெளிப்படையாக ஈடுபட்டாலும் அதுல எந்த ஆச்சரியமும் இல்லை. அதுதான் இவருடைய பேச்சு வந்து காட்டுது. அப்புறம் அந்த கடலூர்ல வந்து செம்மங்குப்பத்துல ஒரு ட்ரெயின் மேல பஸ் வந்து மோதி ஆக்சிடென்ட் ஆச்சு. அதுக்கு வந்து எடப்பாடி தமிழ்நாடு அரசு மேல ஒரு கண்டனம் வந்து வச்சிருக்காரு. அதை பத்தி என்ன சொல்றீங்க? பாஜக சங்கிகள் நேற்று முழுக்க என்ன பண்ணாங்கன்னா, அங்க செம்மங்குப்பம், கடலூர் செம்மங்குப்பத்துல ஒரு லெவல் கிராசிங் வந்து இருக்குது. அந்த கேட் கீப்பர் இன்னைக்கு விசாரணையில மிக தெளிவா தெரிஞ்சிருக்குது. அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் பிமல் வந்து சொல்லிருக்கிறாரு, நான் ஃபோன் பண்ணேன், தூங்கிட்டாரு, இவர் வந்து கேட்டை வந்து மூட மறந்துட்டாரு, இவர் தான் கேட்டை வந்து திறந்திருந்ததுக்கு இவர் தான் காரணம் அப்படின்றத மிக தெளிவாக சொல்லிட்டாரு. அந்த பங்கஜ் சர்மா அப்படின்ற அந்த வட இந்திய அதிகாரி பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறாரு முதல் கட்டமா. அதே போல அதற்கு பதிலாக ஆனந்த ராஜன் நினைக்கிறேன், தமிழ் தெரிந்த ஒருத்தரை முழுக்க இது யாருடைய குற்றம்? ஒன்றிய அரசு ரயில்வே துறையை எவ்வளவு கேவலமாக பராமரிக்கிறது, எவ்வளவு மோசமாக வந்து செய்கிறாங்க அப்படின்றதுக்கு யாரும் அதுக்கு ஆதாரம்லாம் சொல்ல தேவையில்ல. ரயிலில் பயணிக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த பிரச்சனைகள் வந்து எந்த அளவுக்கு மோசமாக மாறி இருக்குது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அங்கே மோடியினுடைய
படங்களை வைத்து அதில் செல்ஃபி பாயிண்ட்டை வச்சு விளம்பரம் பண்ணுறது தான், அதுக்கான நிதி தான் அதிகமாக ஒதுக்குறாங்களே ஒழிய இவர்களுடைய பாதுகாப்பு, பயணிகளுடைய பாதுகாப்பு பற்றி இவங்களுக்கு அக்கறை இல்லை. அடிக்கடி இந்த ரயில் விபத்து அப்படின்றது தொடர்ச்சியாக வந்து நடந்துகிட்டே இருக்குது. இப்போ இந்த விவகாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கேட் கீப்பர் வந்து தூங்கிட்டாரு, இவர் தான் வந்து கேட்டை சாத்தியிருக்கணும். அப்போ தப்பு இவர் மேலே இருக்குது. ஆனால் ரயில்வே துறை வந்து சாதுரியமாக, ஒரு துறையே பாருங்க எப்படி சங்கீதனமாக நடந்துக்குது. அங்கே வந்து சுரங்கப்பாதை அமைப்பதற்கு நாங்கள் 1 வருஷத்துக்கு முன்னாடியே நிதி ஒதுக்கி அந்த திட்டத்துக்கு கடலூர் கலெக்டர்கிட்ட அனுமதி கேட்டோம், அவர் தான் 1 வருஷமா கொடுக்கல, அதுதான் வந்து இந்த பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு. கேட் கீப்பர் வந்து ஒழுங்கா கேட்டை சாத்தி இருந்தாப்லன்னா இந்த பிரச்சனை இருந்திருக்குமா? இருந்திருக்காது. அவர் விபத்து நடந்த பிறகும் கூட அவர் வந்து எட்டி பார்க்கல, இந்த பங்கஜ் சர்மா எட்டி பார்க்கல அப்படின்றத மிக தெளிவாக அதில் ஆக்சிடென்ட் ஆன அந்த மாணவர்கள் பேட்டியே கொடுத்துருக்குறாங்க. அப்படி இருக்கும் பொழுது கேட்டு வந்து மூடிதான் இருந்துச்சு, அங்கே இருக்கிற மக்கள் தான் திறக்க சொல்லி வற்புறுத்தினாங்க அப்படின்னு ஒரு கட்டுக்கதையை கிளப்பி விட்டு அந்த பங்கஜ் சர்மாவினுடைய தவறை, ஒன்றிய அரசினுடைய தவறை, இப்போ சுரங்கப்பாதை வந்து அமைக்கணுன்றது வேற மாற்று கருத்து கிடையாது. பொதுவாக அந்த மாதிரி இடங்கள்ல சுரங்கப்பாதை வந்து இருக்குது அப்படின்னா அதை பயன்படுத்துவாங்க. அப்படி இல்லை, ரயில் வரல, கேட்டு ஓப்பனாக இருக்குதுன்னா இந்த பாதையை தான் பயன்படுத்துவார்கள். இதில் சாதுரியமாக இவர் முழுக்க ஒன்றிய அரசுக்கு அடிமையாயிட்டாரு. அதுக்காக அவர்களுடைய ஊதுகுழலாக இவர் நேற்று போட்டிருக்கிற கண்டன பதிவு, அதில் கேவலம் இந்த ஆளு ஒரு எதிர்கட்சி தலைவராக இருப்பதற்கு கூட தகுதி இல்லாதவர் தான் இந்த டெட் பாடி அப்படின்றதற்கு இதை விட ஒரு மிகச்சிறந்த உதாரணம் இருக்க தேவையில்ல. எஸ்ஜி சூர்யா அப்படின்னு பாஜக சங்கி ஒரு ஆள் இருக்கிறாப்புல, பாஜகவினுடைய மாநில நிர்வாகி. அந்த ஆள் ஒரு அறிக்கையை, இந்த விஷயத்தை வச்சு அவர் இந்த அறிக்கையை, இது வந்து தமிழ்நாடு அரசு தான் காரணம் அப்படின்னு ஒரு அறிக்கையை விட்டுருக்கிறாப்புல. அந்த அறிக்கையினுடைய செகண்ட் ஹாஃபை அப்படியே காப்பி பண்ணி, அப்படியே ஒரு வார்த்தை, ஒரு புள்ளி, ஒரு கமா, ஒரு கேள்விக்குறி மாறாமல் அப்படியே எடப்பாடி பழனிசாமி காப்பி பேஸ்ட். இவர் 6:45 இந்த பதிவை போட்டிருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி 8:28 இந்த பதிவை போட்டிருக்கிறாரு. அப்போ எந்த அளவிற்கு கீழ்த்தரமாக, மலினமாக பாஜகவோட ஒண்ணுக்குள்ள ஒன்னாகி, அதிமுக பாஜகலாம் வேற கிடையாது, அதிமுகவும் பாஜகவும் ஒன்றுதான். அந்த கொள்கையை தான் அவர்கள் இனி பிரச்சாரம் செய்ய போகிறார்கள். விரைவில் அவர்கள் கட்சியின் பெயரையும் அண்ணா என்ற அந்த மாபெரும் தலைவனுடைய பெயரை எடுத்துட்டு அமித்ஷா அப்படின்னு மாத்திக்கிட்டாங்கன்னா அது அண்ணாவிற்கு செய்கின்ற மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அவர் பேரை வச்சுக்கிட்டு மாநில உரிமைகளை, ஒரு மாநில சுயாட்சி, ஒரு தனிநாடு கேட்ட ஒரு தலைவர், அந்த மாபெரும் தலைவரினுடைய பெயரில் ஒரு இழிவான வேலைகளை இந்த கும்பல் வந்து செய்கிறாங்க அப்படின்றதற்கு இதைவிட சாட்சிகள் தேவையில்லை. தமிழ்நாட்டு மக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இவர்களுடைய இந்துத்துவ கலவர அஜெண்டாவிற்கு பலியாகிவிடக்கூடாது. இந்த செய்தி குறித்து நிறைய தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி. நன்றி தன்னகன்.